அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி அருமையான ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிற அருமையான ஆசீர்வாதமான வசனத்தை பார்க்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. எது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி நீங்க நினைத்து விசுவாசித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு முடிவை, ஆண்டவர் ஒரு நன்மையை உங்களுக்கு உண்டாக்கி தருவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய கரத்தில் நீங்க கொடுத்து ஜெபிக்கிற காரியங்களில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்தில் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் அது நடக்காம இருக்கலாம். ஆனா அது எப்போ உங்களுக்கு நன்மையாக முடியும், எப்போ உங்களுக்கு அதை கொடுத்தா ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உங்க நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிள்ளைகளுடைய எதிர்காலமா, படிப்பா, திருமண காரியங்களா, மற்ற எந்த காரியத்தை குறித்து நீங்க யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ இந்த ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.